ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் மட்டும்னா ஒரு மிரட்டலான மாசான அனிமே பற்றி தான். அது என்னடா அனிமேன்னு கேட்டிங்கன்னா, ஜாம் 100 பக்கெட் லிஸ்ட் ஆஃப் த டெத். அப்படி என்னடா இந்த அனிமையோட மீனிங் கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐடி கம்பெனியில் மொரட்டான வேலையை பார்த்துட்டு இருப்பார். சொல்லப்போனால் ஒரு டிப்ரெஷனுக்கு உச்சட்டு கட்டத்தில் ஜாம்பியோட மோசமாகவே ஒரு இருப்பார். அப்படி வர இருக்கிற நேரத்தில் தான் ஜாம்பி வந்து அட்டாக் ஆகும். சரியான ட்விஸ்ட் என்னென்னா, தலைவர் நேற்று நைட்டு தான் ஜாம்பி படம் பார்த்துருப்பாரு. மார்னிங்கே எல்லா ஜாம்பியும் அட்டாக் பண்ணும். அப்படியே எல்லோரும் பயத்தில் இருக்க சொல்ல, நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே உற்சாகமாக இருப்பார். ஜாலி, நமக்கு இனிமேல் கம்பெனி இல்லை, அங்கே தொல்லை இல்லை, செம்மையாக போச்சு. ஆனால் இந்த அனிமே பற்றி சொல்லணும்னா ஒரு எமோஷன், ஃப்ரெண்ட்ஷிப்பு, அட்வென்ச்சர் எல்லாத்தையும் கலந்த ஒரு அனிமேனா அது கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. நான் பார்க்க சொல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. 4 மணி நேரம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து உங்களுக்காகவே பார்த்து கண்டென்ட் ரெடி பண்ணேன். செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் எல்லாம் இந்த அனிமே பாருங்கள். ஒருத்தர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குன்னா இந்த அனிமே பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அனிமே அதுவும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு வேறு லெவலில் சொல்லியிருந்தாங்க. நான் கூட ஃப்ரெண்ட்ஷிப்னால் இப்படி அடித்தடி உதன்னு நினச்சேன். எல்லாமே வந்து டாப்பு டக்கரில் தான் இருக்குது. அதுவும் நம்ம ஹீரோ தான் வந்து அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 100 விஷயம் பண்ணணுன்னு எழுதி வைப்பார். என்ன அவரால் 100 விஷயம் எழுத முடியாது, 40 விஷயம். தலைவர் எல்லாம் உயிர் போகிற நேரத்தில் போயிட்டு டிவி, கேமு, சாப்பிட்ணும், ஊர் சுற்றணும், ட்ரைகன் அந்த ஒரு காருக்கும் தெரியுமா, நம்ம ஷூட்டிங்லலாம் போயிட்டு எடுத்து மேக்கப் செட்டில் போடுவாங்களே அந்த கார் வேணும். தலைவனுக்கு அப்பயும் லவ் கேட்குது. செம்ம. ஆனால் அனிமேல காமெடிக்கு செம்மையாக இருந்துச்சு. சொல்லப்போனால் ஒரு ஆல் இன் ஒன் அனிமேனா கண்டிப்பாக அதை சொல்லுவேன். என்ன சூப்பர் பவர் மட்டும் இல்லை, ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்க மாதிரிலாம் இருக்காது. ஆனால் எல்லாமே பக்காவாக இருக்கும். போரே அடிக்காமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த அனிமே பாருங்கள். 4 மணி நேரம் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸில் தான் இந்த அனிமே கொடுத்துருக்காங்க. அதேமாரி வாய்ஸ் ஓவர் தாறுமாறு. நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன் இந்த அனிமேல. ஆனால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் எனக்கு இன்னும் மன திருப்தியாக இருக்கும். நம்ம பாக்கா டாக்கர்ஸில் வந்து டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். சீசன் 1 மட்டும் வந்திருக்கு. சீசன் 2 பற்றி இன்னும் அந்த அப்டேட்டும் வரல. வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இந்த அனிமே எல்லோரும் போய் பாருங்கள். ஒரு ஐடி கம்பெனியில் ஒருத்த பைத்தியம் மாதிரி வேலை செஞ்சுருக்க நேரத்தில் ஜாமி படம் நைட்டு பார்க்குறான். மறுநாள்லாம் ஜாமியாக இருக்காங்க. அப்போ அவன் என்ன தெரியுமா சொன்ன அந்த வார்த்தை, என் வேலையை ஓடவும் நீ ஓடுற வேலை ஒன்றும் பெருசு இல்லையா அப்படின்னு நான் பாருங்க. மறுநாள் ஆடி வேற லெவல். அதே மாதிரி லாஸ்ட்டில் என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து நல்ல விஷயம் பண்ணணும்னு நினச்சி 100 எழுதுவார். ஹீரோக்கு ஆப்போசிட்டாக ஒன்றும் என்ன பண்ணுறான், கெட்ட விஷயம் எழுதுன்னு 100 விஷயம் எழுதி வைக்கிறான். லாஸ்ட்டில் அதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாகவே போச்சு. அப்புறம் தலைவனுக்கு ஜோடி லவ்வு ப்ரப்போஸ்லாம் பண்ணுவாங்க. என்ன அந்த ப்ரப்போஸ் வந்து இன்டெரக்டாக இருக்கும். தலைவனோட ஃப்ரெண்டு வேறு லெவலு. 2 பேரும் என்னென்னா லைட்டாக வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ தான் அந்த கதையை பேசுவாங்க. தலைவன் ஃப்ரெண்டுக்காக உயிரை காப்பாற்ற ஜாம்பிஸ் கூடலாம் போய் போராடுவான். நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்கன்னா இந்த அனிமே வந்து வண்டர்ஃபுல், ஃபென்டாஸ்டிக், மார்வலஸ் தான் சொல்லுவேன். அப்புறம் இந்த அனிமேல் என்ன சொல்ல வேண்டிய விஷயம்னா, ஒன்றும் இல்லை. சப்போஸ் இப்போ நம்ம ஊர்லேயே ஒரு ஜாம்பி அட்டாக் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் மற்றவங்களுக்காக யோசிப்பீங்களா, நமக்கு என்ன தேவை அதை சேவ் பண்ணிக்கிறதுன்னு வச்சுப்பீங்க. ஆனால் நம்ம ஹீரோ அப்படி கிடையாது. மற்றவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்ல அவங்களும் ஜாம்பி மாதிரி இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதுவும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். ஆனாலும் நம்ம ஹீரோ அவன் வேலையை பார்த்துட்டே இருப்பான். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களை கஷ்டப்பட்டு தான் நம்ம மேலே வரணும். ஆனால் நம்ம அப்படி கிடையவே கிடையாது. என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு நல்ல தாட் சொல்லியிருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த அனிமேல நிறைய நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும். என்னடா 4 மணி நேரம் தான்டா அப்படி என்னடா கற்றுக்கணுன்னா நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. அதுவும் முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு வந்து என்ன தான் அரைக்குறையாக சொன்னாலும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், போய் பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணும். அப்புறம் கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த அனிமே வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய அனிமையாக தான் இருக்கும். அதே மாதிரி கும்பலை யாரும் உட்காந்து பார்த்துடாதீங்க. அப்புறம் அம்மா அப்பா கிட்ட மாட்டிங்கன்னா கும்மாங்குத்து தான் உங்களுக்கு. செம ஃபன்னான அனிமே தான். தனியாக உட்காந்து ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள். ஓகே கைஸ், டாடா, see you, bye bye.